ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஸ்காய். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தியாவுக்கு ஒரு வஞ்சத்தை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் முக்கியம். அதுக்கப்புறம் வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் ஹெட்செட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. உங்கள் கமெண்ட்டுக்காக நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் வீடியோஸ் கொடுப்பேன். ஓகேவா? ஓகேடா, நம்ம டேரக்டாக ஹெட்செட்குள்ளே போகலாம். ஹெட்செட் போட்டுக்கோங்க பிகிலே. ஸோ தயாங் வந்து இதில் வந்து மாஃபியாவாக இருப்பார். ஸோ நீங்கள் தயாங்கோட ஒய்ஃப். நீங்கள் இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ இது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அப்படியே ஒரு பிளாக்கான கிளாஸியான காரு. ஸோ அந்த காரில் தயாங் தான் உட்காந்துட்டு, ஸோ அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு காலேஜ். ஸோ அங்கே பார்த்தா வையன் நீங்கள் தான் நல்ல ஒரு ஒயிட் கலர் அனார்கலி போட்டுட்டு அப்படியே தயாங்க பார்த்த மாதிரி நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ சடனாக அவங்கள யான் கூப்பிட்றான். ஏய் ஒயன, என்ன என்ன யான், ஏய் நில்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கையில் ரெக்கார்ட் நோட்டு தூக்கிட்டு அப்படியே ஓடி வரான் அவங்ககிட்ட. அவங்க பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு யோனே பார்க்குறீங்க. ஸோ யோன் கிட்டே வந்துட்டு, ஏய் வாயினே, எனக்காக இந்த ரெக்கார்ட் நோட்டு மட்டும் எழுதி எடுத்துட்டு வரியா? ஆ, என்ன ரெக்கார்ட் நோட்டு எழுதி கொடுக்கணுமா? ஆ, ஆமாடி ஆமாடி, இந்தாடி இந்தாடி கொஞ்சம் எழுதி மட்டும் கொடுத்துட்றி. ஹேய், என்ன விளையாடுறியா? அதெல்லாம் முடியாது. நான்லாம் ரெக்கார்ட் நோட்டு எழுதி கொடுக்க மாட்டேன். ஏய் ஒயனே, அப்படிலாம் மட்டும் சொல்லாதடி. இங்கே பாரு, நாளைக்கு வேறு லேப் இருக்குது. நான் ரெக்கார்ட் நோட்டை முடிச்சுட்டு வரலன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அப்படியே தலை மேலே புடல்லே போட்டுருவான் அவன். அவ்வளோதான்டி, சோழியை முச்சிருவான். தயவுசெய்து எனக்காக இந்த ரெக்கார்ட் நோட் மட்டும் ஃபில் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறி அப்படின்றான். ஆ, அதெல்லாம் முடியாது. நீ என்ன பண்ணுற நைட்டெல்லாம் உட்காந்து எழுது. நான்லாம் முடிச்சு கொடுக்க மாட்டேன். வாயினு அப்படிலாம் சொல்லாதடி. இன்னைக்கு நைட் எனக்கு மேட்ச் இருக்குடி. நான் வேறு அதில் வேறு பார்ட்டிசிபேட் பண்ணணும். தயவுசெய்து எனக்கு அதை முடிச்சு எடுத்துட்டு வந்துடுறி. என் ஃப்ரெண்டு இல்லை. நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன்டி. கேண்டீனில் கூப்பிட்டு போய் நான் உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தரேன். நீ எவ்வளோ வேணால் சாப்பிடு, சரியா? நான் உனக்கு வாங்கி தரேன்டி. இதை மட்டும் முடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன், சரியா சரியா? சரி கொடுத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை அப்படியே நீங்களும் வாங்கிக்கிறீங்க. ஆனால் இது ஒரு தடவை தான். இதுக்கப்புறம் நோட் கொடுக்கக்கூடாது, சரியா? ஓகேடி ஓகேடி, இந்த ஒரு தடவை மட்டும் எழுதி எடுத்துருவா, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்ககிட்ட பேசிட்டு அப்படி போகிறான். நீங்களும் அந்த ரெக்கார்ட் நோட்டை வாங்கிட்டு அப்படியே தயாங்க கிட்ட நடந்து வரீங்க. ஸோ தயாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அப்படியே நீங்கள் வந்து காருக்குள்ளே அழகாக ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ வந்துட்டு தயாங்க பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. தயாங்க உங்களை பார்த்து முறைக்கிறான். என்ன புருஷா, எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கியா அண்ணா? ம், ஏய் அதெல்லாம் விடு. ஆமாம், அவங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? ஆ, பசங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு எதோ சொல்லியிருக்கான்ல. அவன் யார்ரி? ஆ, அவன் எதுக்கு அவங்ககிட்ட நோட்லாம் கொடுத்துட்டு போகிறான்? இது ரெக்கார்ட் நோட்டு. அவனுக்கு இன்னைக்கு ஏதோ மேட்ச் இருக்கான். அதனால என்னை முடிக்க சொல்லி கொடுத்துட்டு போனான். என்ன? ஏய் உத்த அவனோடது அவன் எழுதிட்டோண்டி. நீ ஏன்டி வாங்கின? ஆ, உன்னை யார் வாங்க சொன்னா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஏனுங்க, சாரிங்க, தெரியாமல் வாங்கிட்டேன். சரியா, இப்படிலாம் ப்ரெஸ் பண்ணாதீங்க. என்ன கோவப்படுறீங்களா என்ன? கோவம் வருது தானே உங்களுக்கு? எனக்கு தெரியுது. சாரி சாரி, தெரியாமல் வாங்கிட்டேன். சரியா? என் சொல்லலாம்ல. ஏய், பண்ணுறதெல்லாம் பண்ணிவிடு. அப்புறம் சாரிங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் நான் ஆஃப் பண்ணலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் இங்கே நடக்காது. உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும்? உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் நீ அவங்ககிட்ட இந்த நோட்டை வாங்கி எழுதிட்டு வரேன்னு சொல்லியிருப்ப. ஐயோ, என்னங்க, எனக்கு இதுக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லை. அவன் தான் நான் முடியாதுன்னு சொல்லியும் கம்பல் பண்ணி கொடுத்துட்டு போனான். ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சினான். அதனால தான் நான் வாங்கினேன். இல்லை நான் வாங்கிக்கவே மாட்டேன். அப்படியா? சரி, அவன் தான் கொடுத்தானா? உனக்கு எங்கே போச்சு அறிவு? ஆ, நீ சொல்ல வேண்டியதானே, எனக்கே ரெக்கார்டு எழுதுறதுக்கு நேரம் கிடைக்காது. நைட்டு போனால் என் புருஷன் கூட ஜல்சா பண்ணுறதுக்கே எனக்கு டைம் பத்தலை. இதில் எங்கடா உனக்கு ரெக்கார்டு எழுதி எடுத்துட்டு வருதுன்னு கேட்க வேண்டியதானே? ஆ, தயங்க, என்ன பேச்சு பேசுகிறீங்க? ஏய் என்னடி, என்ன நெளிகிற? ஆ, அப்புறம் என்ன ஒரு மாதிரி பேசுகிறீங்க வந்த உடனே? என்ன மாதிரி பேசுனா? நார்மலாக தானே பேசுனேன். இல்லை இல்லை, நார்மலாக பேசின மாதிரி தெரியல. ஏதோ வேற மாதிரி மார்க்கமாக பேசின மாதிரி இருந்துச்சு. மார்க்கமானா எப்படிரி? மார்க்கமானா அது சொல்லு. மார்க்கமானா எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்ககிட்ட வராங்க க்ளோஸ்அப்பில். நீங்கள் ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே, சொல்லு. ஆ, நடிக்காதீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏய், நிஜமாவே தெரியாதுடி. தெரியாதுனால தானே கேட்குறேன், சொல்லு. மார்க்கமானா என்ன? என்ன அர்த்தம்? இப்போல்லாம் கிட்ட வந்து கேட்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன மாதிரி இருக்கு? ஐயோ தயங்க, என்ன நீங்கள்? ஐயோ, இவ்வளோ கிட்ட வரீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே தயவங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ தயவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்கள ஹக் பண்றாரு. ஸோ நீங்க போதும் இப்படிலாம் பண்ணாதீங்க. எனக்கு ஒரு மாரி பண்ணுது. ஏய் நான் இன்னும் தொடவே இல்லடி. அதுக்குள்ளே வா. ஆ தயங்கம் எனக்கு ஒரு மாரி இருக்கு. சீக்கிரம் வீட்டுக்கு போங்க அப்படின்றீங்க. தயங்கம் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே டிரைவ் பண்றாரு. ஸோ நீங்க அப்படியே வெளிய விண்டோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ தயங்கம் இப்போ அப்படியே பிளேலிஸ்ட்ல ஐட்டம் சாங்கா போடுறாரு. நீங்க புருஷா என்னடி? நான் என்ன நீ? ஆ பொண்டாட்டி அழகா உன் பக்கத்துல உட்காந்துட்டு வரா. நீ என்ன இந்த மாரி ஐட்டம் சாங்லாம் போடுற? ஆ அதான்டி அழகா பார்த்தோன்னே ஏறுற மாரி இருக்கா. அப்போ பின்ன இந்த மாரி சாங் போட்டு மூடு ஏத்திட்டு கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணிக்கிட்டா தானே வீட்டுக்கு போனா இழுத்து போட்டு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆ ஆ என்ன? ஆ ஒரு மாஃபியா பேசுகிற பேச்சா இது? எப்போ பாரு இழுத்து போட்டு பண்ணுறதுலே இருங்க. எங்கேயாவது லவ் சாங் போடுறீங்களா? பொண்டாட்டி பக்கத்தில் தானே உட்காந்துட்டு வரேன். ஆ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே அந்த பிளேலிஸ்ட்டை மாற்றி அப்படியே நீங்கள் சாங் போடுறீங்க. ஒரு லவ் சாங் தான். ஸோ நீங்கள் தயங்க பார்க்குறீங்க. என்னாடி? ஆ இதுக்கிடி இப்போ என் மூடே ஸ்பாயில் பண்ணுற? ஆ இந்த சாங் கேளுங்க. இன்னும் மூடு ஸ்பாயில் ஆகாது. அப்படியே உள்ள மனசில் லவ்ஸாக பறக்கும். ஏன்னா லவ்ஸ் பறக்குமா? ஆமாம் லவ்ஸாக இருக்கும். நம்பலைனா கண்ணை மூடுங்களேன். கண்ணை மூடி இந்த சாங் அப்படியே ஃபீல் பண்ணுங்க தயாங்ஷி. எப்படி இருக்குன்னு கேளுங்க அப்படின்றீங்க. என்ன? ஏய் நான் விளாட்றியா? புருஷா கண்ணை மூடு. இப்போ நீங்கள் அப்படியே வண்டி ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு ஏய் என்னாடி? கண்ணை மூடுங்க. எதுக்கு? ஏய் எதுக்கு எதுக்கு கண்ணை மூடணும்? ஆஹா எனக்கும் ஃபீல் ஆகுற மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆகணும்ல. பொண்டாட்டி எனக்கெல்லாம் ஆல்ரெடியாக ஃபீல் ஆகிடுச்சு. ஃபீல் ஆனதுனால தான் வீட்டுக்கு வேகமாக போகணுன்னு ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறேன். இங்கே பாரு சும்மா டென்ஷன் படுத்திட்டு இருக்காத. அப்புறம் இங்கேயே எல்லாம் கசமுசாலாம் நடந்துடும் பார்த்துக்கோ. ஆ என்ன நீங்கள் இதே பேசிகிட்டு இருக்கீங்க? ஆ இருங்க நான் இப்போ கொஞ்சம் கண்ணை மூடுங்க. உங்களுக்கு அந்த ஃபீலெல்லாம் போயிட்டு வேறு மாதிரி ஃபீல் வந்துடும். ஏன்னா அந்த ஃபீல் போகுமா? ம் அந்த ஃபீல்லாம் போயிட்டு லவ்ஸ் மூடு வந்துடும் பாருங்க. என்னங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த பாட்டை கேட்டால் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு நான் செக் பண்ணணும். நீங்கள் கண்ணை மூடுங்க. ஏய் ஏன்டி சும்மா கடுப்பேற்றிட்டு இருக்கா? ஆ வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம்டி வாடி. ஆஹா அதெல்லாம் முடியாது. இங்கேவே இப்போவே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கண்ணை மூடுங்க. ஐயோ இவ ஒருத்தி. கண்ணை மூடுங்க தயாங்க. சரி சரி கண்ணை மூடுறேன். ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்க அப்படியே கண்ணை மூடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அப்படியே சாங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இப்போ அப்படியே இப்போ தயாங்ஷியோட காதுகிட்ட போயிட்டு தயாங்ஷி இப்போ நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு என் கூட இருந்த அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எல்லாத்தையும் அப்படியே மனசில் நினச்சிக்கோங்க சரிங்களா? சரிடி நினச்சி பார்க்குறேன். ம் ம் சரி 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 பண்ணலாமா? அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி சாங் போட்டு விடுறீங்க. ஸோ அதுவும் ப்ளே ஆகுது. என் கூட ஃபேஸே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தூரத்தில் தோன்றிடும் மேகத்தை போலவே நான் உன்னை பார்க்கிறேன் அன்பே. சாரலாய் ஓர் முறை நீ என்னை தீண்டினாய் உனக்கு அது தெரிந்ததா அன்பே. என்ன ஃபீல் ஆச்சு? ஆ அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி என்ன லவ்ஸா? அது அதுவும் சொல்லலாம். அதுவும் சொல்லலாம்னா பின்ன எப்படி தோணுச்சு? டி நீ என்கிட்ட இப்படிலாம் பண்ணும்போது எனக்கு அப்படியே உங்க கூட எதுவுமே இல்லாமல் படுத்துட்டு இருந்த அந்த இதுதான் வருது. ஆ உங்ககிட்ட போய் நான் லவ் எதிர்பார்த்தேன் பாரு. என்ன சொல்லணும்? போ நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. தயவங்க சிரிச்சுட்டே ஏய் முன்னாடி நான் கோச்சிக்கிட்டியா அண்ணா? பின்னா ஹா பொண்டாட்டி எவ்வளோ அழகா உனக்கு உருகி உருகி என் புருஷன் எப்படி காதலிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடினா கண்ணை மூடி இதை ஃபீல் பண்ணுன்னு சொன்னால் நீ என்னன்னா எனக்கு உன் கூட ட்ரெஸ் எல்லாம் படுத்திருக்கு அந்த இதுதான் ஞாபகம் வருதுன்னு சொல்கிற. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? எப்போ பாரு உனக்கு அதே நினப்பு தான். இனிமேல் நீ கேட்டால் நான் தரமாட்டேன் பார்த்துக்கோ. ஐயோ ஏய் லட்டு இங்கே பாரு. அது அது வந்து அப்படி தோணுச்சு தான். அதுக்கப்புறம் எனக்கு லவ்ஸ் தாண்டி ஓடுனுச்சு. ஆ மழுப்பாத நீ. எனக்கு நல்லா தெரியுது நீ நடிக்கிறேன்ட்டு. பொய் சொல்லாத என்ன? ஏய் அப்படி இல்லடி நம்புடி. ஆஹா நான் நம்ப மாட்டேன். ஏய் இங்க பாரு பொண்டாட்டி இங்கே பாரேன். நான் பார்க்க மாட்டேன். ஏய் இங்கே பாருடி
இங்க பாரு" அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே உங்ககிட்ட வந்து அப்படியே உங்க சீக்ஸ பிடிச்சு, அப்படியே உங்க லிப்ப அப்படியே லைட்டா பிரஸ் பண்ணிக்கிட்டு, "ஏய் பொண்டாட்டி என்ன கோச்சுக்கிட்டியா என்ன? ஆ இப்ப என்ன? ஆ நான் எவ்ளோ ஆசையா உன்கிட்ட லவ்ஸா வந்தா, நீ எப்ப பாரு அதையே சொல்லிட்டு இருக்க." "டி எனக்கு உன் மேல நெறைய லவ் இருக்குடி. எனக்கு மத்தவனுங்க மாரி ரோசா பூலாம் கொடுத்துக்கிட்டு, லவ் யூ டி பொண்டாட்டி, லவ் யூ டி பொண்டாட்டின்லாம் சொல்லிட்டு இருக்க தெரியாது. எனக்கு எப்பலாம் லவ் சேருதோ, அப்பலாம் உன்கிட்ட வந்து உன்ன புடிச்சு இழுத்து நச்சுன்னு ஒரு கிஸ் அடிக்க தான் தோணும். அதான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட லவ் லாங்குவேஜ். மத்தவனுங்க மாரிலாம் என்னால இருக்க முடியாது. சரியா? உனக்கு தெரியும் தான?" "ஆ தெரியும், தெரியும்." "என்னா? என்னா தெரியும் தெரியும்னு சலிச்சுக்கிற? ஆ என்னாடி? என்னா? அப்போ உனக்கு கிஸ் புடிக்கலையா? ஆ?" "இல்ல, அப்படிலாம் இல்ல. புடிச்சிருக்கு தான்." "ஆ புடிச்சிருக்குல்ல? புடிச்சிருக்குல்லடி. அப்புறம் என்னடி? ஆ அப்புறம் என்ன?" "ஏய் கிட்ட வராத." "ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. கார்லயே பண்ணலாம். வா." அப்படின்ட்டு இப்ப எப்படி டக்குன்னு தயாங் தான் அவங்களோட ட்ரெஸ்ஸுக்குள்ள கை வெட்டறாரு உங்க செஸ்ட்ல. நீங்க பார்க்குறீங்க. "என்ன பண்ணிட்டுருக்க நீ?" "ஏய் இருடி. அப்படிதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்ட. அட்லீஸ்ட் இப்படியாவது பண்ணி கொஞ்சம் இறக்கிக்கிறேனே. ஆ உனக்கு ஓகேவா இருக்கும். எனக்கு தான் அப்புறம் ஏறிடும். அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. ஒழுங்கா கையெடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அனைத்தையும் கேட்காம அப்படியே உங்களோட ட்ரெஸ்க்குள்ள கை விட்டுட்டு உங்க செஸ்ட்ல அப்படியே பிடிச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு நல்லா தடவிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாரி ஆகுது. அந்த கார்ல உங்களால உட்காந்துருக்க முடியல. டக்குன்னு நீங்க போதும் விடு அப்படின்ட்டு நீங்க எடுத்து விட்டுறீங்க. இப்ப அவங்க உங்கள பார்த்து சிரிக்கிறான். நீங்க போதும். ரொம்ப விளையாடுற நீ ஆனா. அப்படின்றீங்க. அப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டே உங்க லிப்ஸ் கிட்ட அவன் லிப்ஸ வச்சு பைட் பண்றான். புருஷா போதும் விடு. நீ கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீன்னா அப்புறம் விடமாட்டா. நீ ஒழுங்கா வீட்டுக்கு வண்டிய விடு. ஏய் பொண்டாட்டி லிப்பும் டச் ஆயிடுச்சு. வேற பைட்லாம் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் ஸ்டெப் பண்ணலாம்டி. பிரச்சனை இல்ல. வீட்டுக்குலாம் ஒண்ணும் போ தேவையில்ல. இதோ பாத்தியா நம்ம கிளாஸியான கார். செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்படியே சீட்ட அட்ஜஸ்ட் பண்ணி இங்கேயே எல்லாம் பண்ணிடலாம்டி. ஆ ஆ அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் பாஸ். ஒழுங்கா வீட்டுக்கு போங்க. ஏன்டி ஏன் ஒத்துக்க மாட்ட? புருஷா இங்க பாரு. இதுக்கு முன்னாடி இப்படித்தான். கார்லயே ஒரு தடவ பண்ணி எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சுத்தமா என்னால முடியல. நீ என்ன சொன்ன? ஸ்டார்ட் பண்ணும்போது, "நான் பார்த்துக்கிறேன் பொண்டாட்டி. நான் பார்த்துக்கிறேன்டி. நான் உன்ன பூ போல தாங்குறேன்டி." அப்படின்னு சொல்லி தானே ஸ்டார்ட் பண்ண? ஆமா. அதுக்கப்புறம் போக போக நீ என்ன விட்டியா? எனக்கு வலிக்குதுங்க, விடுங்கன்னு சொல்லும்போது நீ கேட்கவே இல்ல. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கார்லயே வச்சு என்னை எப்படியெல்லாம் பண்ண நீ? முடியவே முடியாது. கார்லலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்பலாம் நான் வரவே இல்ல. அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அச்சச்சோ! நான் என் பொண்டாட்டிக்கு இடுப்புலாம் வலிச்சிருச்சா? ம். ஆமா. 2 டேஸா ரொம்ப கஷ்டப்பட்டேன். தெரியும்ல உனக்கு. அப்படி தெரியாத மாரி நடிக்காத. நீ தானே எனக்கு அது அங்க மசாஜஸ்லாம் பண்ணி விட்ட. அப்புறம் என்ன தெரியாத மாரி நடிக்கிற? என்ன நடிக்கிற? ம். ஆமா. நான் தான் பண்ணி விட்டேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. என்ன? அது ஏய் பொண்டாட்டி இங்க பார்றி! கார்லலாம் பண்றதெல்லாம் ஒரு மாரி நல்லா இருக்கும்டி. செம்மையா இருக்கும். ஆ இந்த படத்துலலாம் கார்ல பண்ணுவாங்க பாரு. அப்படியே இழுத்து நச்சு நச்சுன்னு அடிக்கும்போது இங்கலாம் அப்படியே ஐயோ! அது பார்க்கும்போதே ஏறும். நீ ஒரு மாஃபியாடா! நீ மாஃபியா மாரி பேசு. என்ன நீ? ஹ! ஏய்! மாஃபியா தான். அதுக்குன்னு பொண்டாட்டிட்டலாம் இல்ல. சரியா? ஹா! ஐய்யய்யோ! என்ன? அப்போ நீ அந்த மாரி படத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு தான், பொண்டாட்டி எனக்கு இது வேணும்டி, இப்படி வேணும்டி, அப்படி வேணும்டின்னு கேட்கிறதா? ஐயய்ய! ரொம்ப சரியில்ல நீ. கெட்டு போயிட்ட நல்லா. ஏய்! அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அதுவா தோணுதுடி. அதெல்லாம் தோணுதுனால தானே உன்கிட்ட வந்து கேட்கிறேன். என்ன? அது எப்படி சார் தோணும்? ஆ இப்ப தான் நீங்க தான் சொன்னீங்களே, கார்ல 2 பேர் இழுத்து அடிச்சு கிஸ் அடிக்கும்போதெல்லாம் இங்கலாம் அப்படி அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க? ஆ சொன்னேன் தான். அப்போ படம் பார்க்காமலையா சொன்னீங்க? ம். பார்த்தோம் தான். பார்த்தோமா? யார் பார்த்தீங்க? யார் கூட பார்த்தீங்க? ஹா! யார் கூட பார்த்தீங்க? அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. தயாங் வந்து, "ஏய் பொண்ணு கூடலாம் பார்க்கலடி, பையன் கூட தான் பார்த்தேன்." இப்படிலாம் மழுப்பும்போது நான் கண்டுபிடிச்சுட்டேன். என்ன அந்த ஜேம்ஸ் ப்ரோ கூட தானே பார்த்தீங்க? சொல்லு புருஷா, ஜேம்ஸ் கூட தானே பார்த்த? ஆ ஆமாண்டி. நான் கம்முன்னு தாண்டி இருந்தேன். அவன் தான் "மச்சான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. வா மச்சான் பார்க்கலாம்" அப்படின்னு போட்டு விட்டு பார்க்க வச்சான். அது பார்த்ததுலேருந்து தான் ஒரு மாதிரி மாரி பண்ணிடுச்சு. அதான் அன்னைக்கு உனக்கு அப்படி அப்ரோச் பண்ணேன்.
நீ தான் முடியாது அப்படி இப்படின்னு சீன போட்ட. ஓ! அப்ப அங்கருந்து தான் நீ கத்துக்கிட்டு வர இது எல்லாத்தையும். ஏய்! அவன் காட்டலினாலும் எனக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு இது இருந்துச்சு. என்ன இருந்தது? ம். என்ன இருந்துச்சு? இந்த மாதிரி பின்னாடி பக்கம் பண்ணலான்னு அப்படி தோணுச்சு. எங்க நீ கேட்டா ஒரு மாரி அசிங்கமா பார்ப்பியோன்ட்டு தான் கேட்காம இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் சரி நம்ம பொண்டாட்டி தானே எந்த பக்கம் இழுத்து போட்டு பண்ணாலும் நான் தானே பண்றேன். நமக்கு தானே எல்லாமே அப்படின்ட்டு கேட்டேன். ம். எவ்ளோ திமிரா என்கிட்ட இப்படி பேசுற நீ? இன்னைக்கு நைட்டு உனக்கு எதுவுமே கிடையாது. ஒழுங்கா வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போ. சும்மா இருந்தவள நானே கெடுத்து விட்டேன். அட்லீஸ்ட் ஒரு கிஸ்ஸாவது கிடைச்சிருக்கும். இப்ப அது கூட கிடைக்காது போல. தயாங்ஷி இப்போ வண்டி எடுத்து போறீங்களா இல்லையா நீங்க? சரி, சரி. போறேன், போறேன். அப்படின்னு சொல்லிட்டு கார டிரைவ் பண்ணிட்டே போறாரு. நீங்க அப்படியே மூஞ்சி திருப்பி வச்சுக்கிறீங்க அந்த பக்கம். தயாங் வந்து அப்படியே பார்க்குறான். இன்னைக்கு நைட்டு ஒண்ணும் பண்ண முடியாது போலயே! அவ்வளோதான் சோலி முடிஞ்சிருச்சு. அப்படின்ட்டு தயாங் அப்படியே டிரைவ் பண்ணிட்டே போறாரு. இப்போ மேன்ஷனுக்கு தான் வந்தாச்சு. ஸோ நீங்க டக்குனு கார விட்டு வேகமா இறங்கிட்டு அப்படியே உள்ள போறீங்க. தயாங் உங்க பின்னாடியே வரான். அப்படியே உங்க காலேஜ் பேக்க அப்படியே மாட்டிக்கிட்டு, அப்படியே உள்ள வராரு மேன்ஷனுக்குள்ள. நீங்க செம்ம கோவத்தோட அப்படியே போறீங்க. "பொண்டாட்டி இங்க பார்ரி! ஏய் இங்க பார்றா! என்ன கோவத்துல இருக்கியா என்ன?" ஸோ அப்படிதான் அவன் உங்க பின்னாடியே கெஞ்சிக்கிட்டு வரான். நீங்க முடியாது அப்படின்ற மாரியே போயிட்டுருக்கீங்க. இப்போ தயவாங்க வந்து பெட்ரூமுக்கு வந்துடுறாரு. ஸோ இப்போ நீங்க அப்படியே பெட்ரூம்ல போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளிய வரீங்க. தயவாங்க உங்கள பார்த்து பாவமா அப்படியே பார்த்துட்டுருக்கான். நீங்க "என்ன? என்ன இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டா பேசிருவேனா? ம். பேச மாட்டேன்." அப்படின்றீங்க. அப்ப தயவாங்க வந்து "ஏய் இங்க பார்ரி! இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இதுக்கெல்லாமா கோவப்படுவாங்க? ஆ? ம். எது விஷயமே இல்ல? ஆ? எது விஷயமே இல்லன்னு கேட்குற? நீ அந்த மாரி படம் பார்க்குறது தப்பு இல்ல. ம். தப்பு தான்டி. தப்பு தான். நான் ஒத்துக்கிறேன். அந்த மாரி படம் பார்க்குறது தப்பு தான். என்ன? ஆ தெரியுதுல்ல. தப்புன்னு தெரியுதுல்ல. அப்புறம் என்ன? ம். அப்புறம் என்ன? அந்த தப்புக்கான பனிஷ்மெண்ட் நீ வாங்கணும்ல. அதனால என்கிட்ட பேசாத. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொறச்சு பார்க்குறீங்க. அப்படியே உங்க கண்ண பார்த்து அப்படியே டக்குன்னு ஆஃப் ஆயிட்டான். அவனுக்கு பேச்சே வரல. தயவாங்க அப்படியே அவனோட பப்பி ஃபேஸ வச்சு காட்டுறான். நீங்க அத பார்த்துட்டு, ம் போச்சு. அவ்வளோதான். எப்படியெல்லாம் இந்த பையன் இன்னசென்ட்டா ஃபேஸ வச்சுக்க முடியுமோ, அப்படியெல்லாம் பண்றான். இப்போ பாரு கொஞ்ச நேரத்தில பாக்ஸி ஸ்மைல்லாம் பண்ணி என்ன மயக்க ட்ரை பண்ணுவான். அப்படின்னு நீங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போது, டக்குனு தயங் தான் பாக்ஸி ஸ்மைல்லாம் பண்றாரு. நீங்க அவ்வளோதான் ஃப்ளாட் ஆயிட்டீங்க. போதும். ஐயோ! உன்கிட்ட என்னால கொஞ்ச நேரம் கூட கோவமா இருக்க முடியல. என்ன அதுக்குள்ள ஆஃப் பண்ணிடுறல நீ அப்படின்றீங்க. அப்ப தயங் சிரிச்சுக்கிட்டே, "பொண்டாட்டி புருஷன் மேலலாம் கோவமா இருக்கக்கூடாது. சரியா? அது மகா தப்பு. வா வா கிட்ட வா பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி அப்படியே உங்கள ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே தேங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி இப்போ 2 பேரும் ஹக் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ டக்குன்னு நீங்க தான், புருஷா, ம் சொல்றி பொண்டாட்டி. உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்." "என்ன? என்ன கேட்கணும்? ஆ? ஐய அது என்னாடி? என்ன கேட்கணும்? சொல்லு." அது வந்து" "என்னடி? ஏன் இப்படி தயங்குற? ஆ?" "அது வந்து நான் கேட்பேன். ஆனா நீங்க என்ன திட்டக்கூடாது. ஓகேவா?" "என்னன்னு சொல்லு ஃபர்ஸ்ட்டு." "ஆம் அது" "என்னா? உங்க அப்பாவ பார்க்கணுமா? ஆ? ஆ அது ம் ஆமா. அப்பாக்கு வேற இப்போ ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்களாமா. அப்பா எப்படி இருக்காரு வேற தெரியல. பாட்டி மதியானம் தான் ஃபோன் அடிச்சு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா?" அப்ப தயவாங்க அப்படியே உங்கள ஹக் பண்றத அப்படியே பிரேக் பண்ணிட்டு, உங்கள பார்க்குறான். நீங்க "ப்ளீஸ் தயவாங்." "ஆ? ஏய் என்ன என்ன விளையாடுறியா? ஆ? அதெல்லாம் முடியாது. நீ போய் பார்க்கக்கூடாது அவன." "என்னங்க அப்படிலாம் சொல்லாதீங்க." "அந்த மாரி ஒரு எச்சையெல்லாம் போய் பார்க்கணுமா? ஆ? ஆ தயவாங் என்ன பேசுறீங்க? ஆ?" "பின்ன அப்படி தாண்டி பேசுவேன். அப்படித்தான் பேசுவேன். அவன் என்ன உனக்கு அப்பா மாரியா நடந்துருக்கான்? அவன் என்னைக்காச்சும் உனக்கு அப்பா மாரி இருந்திருக்கானா? ஆ? சொல்றி. உனக்கு என்னைக்காவது அப்பா மாரி இருந்திருக்கானான்னு சொல்லு. இல்லல்ல. அப்புறம் ஏன்டி அவன் மேல உனக்கு இவ்ளோ பாசம்? ஆ?" "அவர் எனக்கு அப்பா மாரி இல்லைனாலும், நான் தானே அவரோட பொண்ணு. அது என்னைக்குமே மாத்த முடியாதுல்ல. ஆ?" "என்னங்க நான் போய் ஒரு தடவ பார்த்துட்டு வந்துடுறேனே." அப்படியே உங்க முடிய பிடிச்சு இழுத்து, "ஏய் ஏய் வயன் திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. டென்ஷன் ஆயிடுவேன். உங்க அப்பனால என்கிட்டருந்து வாங்குன காச கட்ட முடியாம உன்ன என்கிட்ட வித்துருக்கான்டி. அப்படிப்பட்டவன போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க? என்னாடி? என்ன நெனச்சுட்டு இருக்க? ஆ? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல."
அப்படியெல்லாம் ஒண்ணும் அந்த நாய பார்க்கணும்னு அவசியம் இல்ல. சரியா? என்னங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அ என்னதான் இருந்தாலும் அவரு என்னோட அப்பா இல்லையா? அ அவரு இப்படி இருக்கும்போது நான் போய் பார்க்கணும்ல. ப்ளீஸ் தயாங், ப்ளீஸ், ப்ளீஸ் தயாங். நான் ஒரு தடவ போய் பார்த்துட்டு வந்துடுறேனே. ப்ளீஸ் தயாங். ம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப கெஞ்சுறீங்க. தயாங்க்கு செம்ம டென்ஷன் ஆகுது. டக்குனு உங்கள ஸ்லாப் பண்ணிடுறான். எத்தன தடவ சொல்லிட்டு இருக்கேன். ஆ அதெல்லாம் முடியாது. அப்படிலாம் ஒண்ணும் முடியாது. மூடிட்டு இங்கேயே இரு. அதெல்லாம் உங்க அப்பா வீட்டுக்குலாம் ஒண்ணும் போணும்னு அவசியம் கிடையாது. உங்க அப்பா என்ன செத்தா போயிட்டான்? அவன பார்க்க போறேன்னு சொல்ற? நல்லா தானே இருக்கான். சர்ஜரி தானே பண்ணியிருக்காங்க. மூடிட்டு இங்கேயே இரு. அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படி டென்ஷன் ஆகுது. அவன் அப்படியே போயிடுறான். ஸோ நீங்க அவன் அடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமா போயிருக்கும். ஸோ நீங்க அப்படியே போய் பெட்ல படுத்திருப்பீங்க. ஸோ நீங்க படுத்து அழுதுகிட்டே இருக்கீங்க. நான் என்ன பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? நான் என்ன கேட்டேன் இப்ப இவர்கிட்ட? ஆ எங்க அப்பாவ பார்க்கணும்னு சொல்லி தானே கேட்டேன். அதுக்கு ஏன் இவரு அலோ பண்ண மாட்றாரு? அப்படின்னு சொல்லி நீங்க அழுதுட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் லேட்டர் அப்படியே தயாங் வந்து ரூமுக்கு வராரு. நீங்க அப்படியே பெட்ஷீட்லாம் எடுத்து போத்திக்கிட்டு அழுத்திட்டே படுத்துருக்கீங்க. இப்போ அத பார்த்தோனே தயாங்க்கு தான் செம்ம டென்ஷன் ஆயிட்டு, ஸோ இவள வேற சமாதானப்படுத்தணும். இவ வேற அழுதுட்டே இருக்காளா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தயாங் தான் என்கிட்ட வந்து பெட்ல படுக்குறான். ஸோ நீங்க அப்படியே நவுந்து படுக்குறீங்க. "ஏய் பொண்டாட்டி, ஏய் பொண்டாட்டி இங்க பாரேன்" அப்படின்னு சொல்லி உங்க கிட்ட வராரு. நீங்க தள்ளி தள்ளி போறீங்க. அப்படியே டக்குன்னு உங்கள புடிச்சு இழுத்து, சரி இப்ப அப்படியே உங்கள பேக் ஹக் பண்ண மாரி படுத்துருக்காரு. உங்க மேல கையெல்லாம் போட்டு. நீங்க இப்போ தாங்க உங்கள பேக் ஹக் பண்ண உடனே திரும்பி நீங்க அவரு செஸ்ட்ல உங்க ஃபேஸ வச்சு அப்படியே அழுறீங்க. செம்மையா. தாங்க தான் உங்கள பேம்பர் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, நான் ஒத்துக்கிறேன். அ எங்க அப்பா உன்கிட்ட காசுக்காக தான் என்ன வித்தாரு. நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு நான் எங்க அப்பாவ போய் பார்க்கக்கூடாதா? அ சொல்லு. எங்க அப்பாவ போய் பார்க்கக்கூடாதா நானு? அ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழுதுகிட்டே பேசுறீங்க. தாங்க இப்போ, "ஆ, ஆ சரி, சரி, சரி அழாதடி." நீ எப்படி அப்படி சொல்லலாம்? அ "ஏய் சரி விடு. தெரியாம சொல்லிட்டேன். அழாத. எனக்கு டென்ஷன் ஆகுது. ஒரு மாரி ஒரு மாரி ஆகுது. அழாத." "ஏய் இப்ப என்ன? ஆ உங்க அப்பன பார்க்கணும். அவ்வளோதானே? போய் பார்த்துட்டு வா. போ. என்ன? அழாத. அழுது தொலையாத. எனக்கு வேற ஏதோ பண்ணுது மனசெல்லாம். அழாதடி! அழாத." அப்படின்னு சொல்லி உங்கள புடிச்சு இழுத்து அப்படியே உங்க கன்னத்தலாம் தொடச்சு விடுறாரு. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. நிஜமா எங்க அப்பாவ போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஆ போய் பார்த்துட்டு வா. என்ன நீ கோவத்தோட சொல்ற? ஏய் எனக்கு கோவம்லாம் இல்ல. நீ போய் பார்த்துட்டு வா உங்க அப்பன. நான் எதுவும் சொல்லல. அ அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல. இங்க பாரு ஓயான், நான் அப்படிலாம் சொல்லுவேன்னு கனவுல கூட நெனச்சு பார்த்துறாத. அப்படி நான் சொன்னா தான் நீ போவன்னா, இந்த ஜென்மத்தில நீ போமாட்ட. பரவால்லையா? "ஹா! இல்ல, இல்ல. நான் போய் பார்த்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் அப்படி சொல்ல தேவையில்ல. நீங்க இப்படி சொன்னதே பெருசு." அப்படின்னு சொல்லி தேங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. "சாரிடி அடிச்சதுக்கு. என்னா வலிக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க சீக்ஸ பார்க்குறான். அவனோட ஃபிங்கர்ஸ் எல்லாமே அப்படியே உங்க சீக்ஸ்ல பதிஞ்சிருக்கு. அத பார்த்தோனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஓ! அத பார்க்குறான். அவனுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ அவன்கிட்ட "பொண்டாட்டி உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு உங்க அப்பன பத்தி பேசினான்னு சுத்தமா புடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதில வேற நான் வேற ஒரு ஷார்ட் டெம்பரு. அப்படியே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா கன் எடுத்து போட்டுருவேன்னு நல்லாவே தெரியும். என்கிட்ட போய் உங்க அப்பன பார்க்க போறேன் சொன்னா, என்னால என் கோவத்த கண்ட்ரோல் பண்ண முடியலடி. என்ன சரியா? என்ன மன்னிச்சிரு. எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன பார்த்தா உனக்கு தெரியும்ல. ஆ செம்மையா கோவம் வரும். கன் எடுத்து போட்டாலும் போட்டுருவேன் கோவத்துல. நீ என்கிட்ட வந்து உங்க அப்பன பத்திலாம் பேசாதடி. எனக்கும் உங்க அப்பனுக்கும் ஆகவே ஆகாது. எனக்கு உங்க அப்பன சுத்தமா பிடிக்காதுன்னு நல்லாவே தெரியும். அவன பத்தி இன்னொரு தடவ என்கிட்ட பேசாத. நான் டென்ஷன் ஆயிடுவேன். சரியா? சரி, சரி. நான் இனிமே பேசலாம். நீ கோவப்படாத. என் சமத்து பையன்ல. நீ கோவப்படாத. அப்படின்னு சொல்லி நீங்க தயங்கோட சீக்ஸ்ல கிஸ் பண்றீங்க. தயங்கும் உங்க சீக்ஸ்ல கிஸ் பண்றாரு. ஸோ நீங்க அப்படியே தயங்க ஹக் பண்ணிக்கிட்டே படுக்குறீங்க. ஸோ தயங்களும் உங்கள ஹக் பண்ணிட்டே படுத்து தூங்குறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே தான் நீங்க உங்க அப்பாவ பார்க்கறதுக்காக ரெடி ஆயி போறீங்க. தயங்கும் உங்க கூட வராரு. ஆனா உங்க வீட்டுக்குள்ளலாம் வரல. ஸோ அவரு வெளிய நின்னுட்டுருக்காரு. நீங்க கூப்பிடுறீங்க. "புஷ்ஷா உள்ள வா." "ஏய் நான் வரல. நீ போய் பார்த்துட்டு வா." "என்னங்க உள்ள வாங்க. எங்க அப்பாவ பார்க்கலாம் வாங்க." "ஏய் இன்னைக்கு வேணா நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்ட்டான். என்னலாம் கூப்பிடாத. நீ போய் பார்த்துட்டு வா சீக்கிரம்."
தாங்க வெளிய கார்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் ஆகுது. நீங்க வரவே இல்ல. அவருக்கு செம்ம காண்டாகுது. அப்படியே அவர் ஃபோன் எடுத்து உங்களுக்கு கால் பண்றாரு. நீங்க அப்படியே அட்டெண்ட் பண்ணிட்டு, "ம் சொல்லுங்க." "ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? ஆ எவ்வளோ நேரம் உள்ள இருப்ப? வெளிய வா. டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வேற போணும். வாடி." "ஆ என்னங்க, இல்ல உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லணும்." என்ன சொல்லணும்?" "ஆ பாட்டி வந்து ஒரு 2, 3 நாள் இங்க இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அது அது விஷயமா தான்." "என்ன 2, 3 நாளா? ஏய் கொன்றுவேன்டி. சத்தியமா கொன்றுவேன். ஒழுங்கு மரியாதையா இப்ப வர்றியா இல்லையா நீ? ஆ?" "சரி, சரி. நான் இருக்கல. வரேன் இருங்க." சரி இப்ப கார்ல வந்து உட்கார்றீங்க. தேவங்க உங்கள பார்க்குறாரு. "என்ன? என்ன இப்படி பார்க்குறீங்க?" "என்னா 2 டேஸு?" "சரி, சரி. எனக்கு புரியுது. என்ன விட்டுட்டு உங்களால இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீங்க இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும்." "என்ன இருந்தாலும்? ஆ என்னடி என்ன இருந்தாலும்?" "சரி, சரி கோவப்படாதீங்க. நான் இங்க இருக்கல. சரியா? நானும் அதுதான் சொன்னேன் பாட்டிக்கிட்ட. ஆனா பாட்டி தான் கேட்கவே இல்ல. ஒரு தடவ கேட்டு பாரு வையேன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நான் கேட்டேன். எனக்கு தெரியும் உங்களால என்ன விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு. சரியா? நான் போல போல. சரியா? போல. என் கரடி பையன் இப்படிலாம் என்ன மறைக்கக்கூடாது. சரியா? நான் போல. சரியா?" அப்படியே தயங்கல பார்த்து சிரிக்கிறான். நீங்க, "அப்பாடி சிரிச்சிட்டியா? எவ்ளோ அழகா இருக்கு உன் பாக்ஸி ஸ்மைல். ஆனா எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உர்ருன்னு வச்சுக்கிற. கொஞ்சம் அப்பப்ப சிரிக்கலாம்ல." தயங்க அவங்கள பார்த்துட்டு முறைக்கிறான். நீங்க, "சரி, சரி திருப்பி திருப்பி முறைக்காத. வண்டி எடு போலாம்." அப்படின்றீங்க. ஸோ கார டிரைவ் பண்றாரு. நீங்க நீங்க அப்படியே ஒரு ட்ரெஸ் ஷாப் பார்த்த உடனே நிறுத்த சொல்றீங்க வண்டிய. "ஏய் நான் எதுக்குடி வண்டி நிறுத்த சொல்ற? ஆ ஜேம்ஸ் அண்ணன் குழந்தைக்கு நேம் செரமனில அவளுக்கு ட்ரெஸ் எடுக்க வேணாமா? ஆ வாங்க போய் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம் பாப்பாக்கு." "ஏய் பொன்னடி நல்ல வேளை ஞாபகப்படுத்துனடி. மறந்தே போயிட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயங்கும் நீங்களும் தான் காரை விட்டு இறங்கி ஒரு மால்குள்ள தான் போறீங்க. ஸோ அந்த மால்ல நீங்க பேபி செக்ஷன் போயிட்டு அப்படி பார்க்குறீங்க எந்த ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி தயங்கும் உங்க பின்னாடி நின்னுட்டுருக்கான். நீங்க, "தயங் பார்த்தீங்களா இந்த குட்டியான அழகான ஃப்ராக்க போட்டா எப்படி இருக்கும்? பாப்பா நல்லா அப்படியே சிண்ட்ரெல்லா பேபி மாரி இருப்பாள்ல." ஸோ அங்க இருக்க பொண்ணுங்கலாம் தயங்க பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. தயங்கும் அப்படியே நின்னு சைட் அடிச்சுட்டு இருக்காரு. ஸோ நீங்க அத பார்த்துட்டு அப்படியே தயங்க பார்த்து தயங்கோட காலர பிடிச்சு இழுத்து, "என்ன? ம் என்ன கண்ணு எங்கேயோ போது? ஆ அது ட்ரெஸ்ஸ தாண்டி பார்த்தேன்." "இல்லையே! உன் கண்ணு வேற எங்கேயோ அலைப்பாயுதே! ஆ என்ன? என்ன கத? ம் யார பார்க்குற?" அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அங்க இருக்க பொண்ணுங்கலாம் தயங்க சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. நீங்க அத பார்த்துட்டு, "ஓ! அவளுங்கள தான் பார்த்து சைட் அடிக்கிறியா? ம்." "இல்லடி பொண்டாட்டி, நான் அவங்கள பார்க்கல. இந்த குட்டி குட்டி ஃப்ராக்லாம் உனக்கு போட்டா எப்படி இருக்கும்?" அப்படின்னு இமேஜினேஷன் பண்ணி பார்த்தேன். "என்ன இமேஜினேஷன்? எது? இந்த ஃப்ராக் எனக்கு போட்டா எப்படி இருக்கும்னு இமேஜினேஷன் பண்ணியா?" "ம். ஆமாண்டி. ஆமா." "ம். என்கிட்ட பொய் சொல்லாத." "ஏய் சத்தியமாடி. யோசிச்சு பாரேன். இந்த குட்டி ஃப்ராக நீ போட்டின்னா எப்படி இருக்கும்? ஆ கரெக்ட்டா அது உன்னோட தைஸோட நிக்கும். எப்படி இருக்கும்? ஆ எது? இத போட்டா? இதுல என்னோட கை கூட நுழையாது. என்ன தயம் விளையாடுறியா? ஏய் இத சொல்லடி. இது கொஞ்சம் கொஞ்சம் பெருசா, உன்னோட தைஸ் மட்டும் தெரியிற மாதிரி ஃப்ராக் போட்டு வந்தீன்னா, நல்லா ஸ்லீவ்லெஸ்ஸான ஹேண்டு ப்ளஸ் லோ நெக்கு வேற மாரி இருக்கும்ல. ஆ செம்மையா இருக்கும்டி. என்ன நீ? ஆ பப்ளிக் பிளேஸ்ல இருக்கோம். வாய மூடிட்டு இரு கொஞ்ச நேரம். அப்படின்றீங்க. அப்ப அவங்க சிரிச்சுக்கிட்டு, "ஏய் நான் உன் புருஷன்டி. ஆ புருஷனா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் இமேஜினேஷன். நீ என்ன இப்படிலாம் இமேஜின் பண்ற?" "ஏய் நான் இமேஜினேஷன் மட்டும் பண்ண மாட்டேன். உனக்கு அத வாங்கி போட்டே விடுவேன்." "என்னங்க போலாமா?" ட்ரெஸ் எடுத்துட்டியா?" எடுத்துட்டேங்க. போலாமா?" "ஏய் சின்ன பாப்பாக்கு எடுத்தாச்சு ட்ரெஸ்ஸு. ஆனா இன்னும் பெரிய பாப்பாக்கு எடுக்கலையே ட்ரெஸ்ஸு. ஆ எடுடி ட்ரெஸ் எடுத்துட்டு போலாம். உனக்கும் சேர்த்து." "என்ன? என்னதயம்? என்ன பேசிட்டு இருக்கீங்க?" "ஏய் வாடி" அப்படின்னு உங்கள பிடிச்சி அப்படியே கேர்ல்ஸ் செக்ஷனுக்கு கூட்டு போறாரு. அங்கேருந்து ஒரு ஃப்ராக் எடுத்து உங்கள்ட்ட குடுக்குறாரு. நீங்க பார்க்குறீங்க. "என்னது இது?" "இந்தா போய் ட்ரையல் பண்ணிட்டு வாயேன்." "எதுக்கு?" "ஏய் போய் பண்ணிட்டு வாடி." "அதான் எதுக்கு?" "ஏய் நான் சொன்னேன்ல, ஆ நீ அந்த ஃப்ராக்லாம் போட்டு நடந்து வந்தீன்னா உன் தைஸ் தெரியும். அத பார்க்கணும் அப்படின்ட்டு. அது இமேஜினேஷன் பண்ணுறதுக்குலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு தடவ கண்குளிரா பார்த்துக்கிறேன் அந்த அழகான காட்சிய. நீ போய் பண்ணிட்டு வரியா? ஆ." "என்ன? ஆஹ அதெல்லாம் முடியாது." அப்படி "ஏய்
ஒழுங்கா போட்டு வாடி, புருஷன் பார்த்துக்கிறேன். ஆஹா நான் போட்டு வர மாட்டேன். ஏய் அதெல்லாம் இல்ல, நீ போடுற அவ்வளோதான், வா வா அப்படின்னு உங்களை அப்படியே பிடிச்சி அப்படியே ட்ரையல் ரூமுக்கு தான் கூப்பிட்டு போறாரு. இருக்க பொண்ணுங்களாம் தயங்க பார்த்தோன்னே அப்படியே பார்க்குறாங்க. ஏய் என்னங்கடி அப்படி பார்க்குறீங்க? ஆ தயாங், இது கேர்ள்ஸ் ட்ரையல் ரூம். நான் அவன் என்ன கேட்டுருவான்? கேர்ள்ஸ் ட்ரையல் ரூமா இருந்தா என்ன இப்போ? ஏய் வாடி அப்படின்னு அப்படியே உள்ள கூப்பிட்டு போகிறான். ஏய் கல்ட்ரி. ஆ என்ன கழட்டணுமா? ஆமாண்டி, கழட்டினா தானே இது போட முடியும், கழட்டு. இல்லை அது. ஏய் கழட்ரி. ஏய் நீ கழட்டுறியா நான் கழட்டட்டுமா? ஆ ஆ வேணாம் வேணாம், நானே கழட்டிக்கிறேன். டேய் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டுறீங்க. எங்கள் தயாங்கால பார்க்க முடியல, நல்லா கல்ப் பண்ணிட்டு பார்க்குறான். என்னங்க ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஆ போடி, எனக்கு ஏதோ பண்ணுதுடி. நீ இந்த ட்ரெஸ்ஸை கழட்டுறதுக்குள்ளே எனக்கு ஏறிட மாட்டுக்கு. இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட தேவல, நீ வா அப்படின்னு அப்படியே உங்களை இழுத்து அப்படியே தாங்க தான் அந்த டோருக்கு பின்னாடி உங்களை பின் பண்ணி உங்களோட முதுகில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. என்னங்க என்னங்க பண்ணுறீங்க? இது ட்ரையல் ரூமுங்க, யாராவது பார்த்துட போகிறாங்க. ஏய் எவன் பார்ப்பான்? எவன்டி பார்ப்பான்? அதெல்லாம் எவனும் பார்க்க மாட்டான். என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்கள ஃப்ரண்ட்டில் திருப்பி அவங்களோட கீழே தான் அந்த இடத்துல ஒரு கை வச்சு ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? வேணாங்க. ஏய் இருடி இருடி அப்படின்ட்டு இப்போ அப்படியே கையை உள்ள விட்டு அப்படியே அந்த இடத்துல அப்படியே ப்ரெஸ் பண்ணி தடவுறாரு. நீங்கள் இங்கே தயாங்கோட ஷர்ட் கலரை பிடிச்சிட்டு அதெல்லாம் இழுத்து அப்படியே அவரோட லிப்பை கிஸ் பண்ணுறீங்க அந்த ப்ளஷர் தாங்க முடியாமல். என்னங்க அப்போ டக்குன்னு ஒருத்தவங்க கதவை தட்டுறாங்க. எம்மாடி எம்மா நேரமா உள்ள இருப்ப? நான் வேற ஒரு சாரி எடுத்து வச்சுட்டு நின்றுருக்கேன், டக்குன்னு வெளியே வா, சாரி கட்டி பார்க்கணுமா இல்லையோ அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்க ஐயோ என்னங்க மாதிரி அசிங்கமாக போக போகுது, யாருன்னு தெரியல. நீங்கள் என்னங்க போகலாமா? அவங்க விட ரொம்ப நேரமாக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாது, வெயிட் பண்ணட்டும், எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது, வாடி எல்லாம் ஏறிடுச்சு அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவங்க 2 காலையும் ஸ்ப்ளிட் பண்ணி நிற்க வச்சு அவரோட அப்படியே பேண்ட்டு ஜிப்பை அப்படியே ஓப்பன் பண்ணி இப்போ அப்படியே அந்த இடத்துல அப்படியே இன்சர்ட் பண்ணுறாரு நின்ன பொசிஷனில். என்னங்க எனக்கு போதுங்க, என்னங்க ஏய் கத்தாதடி, கத்தாத. என்னங்க ஃபக்யூடி ஃபக்யூ ஃபக்யூடி பொண்டாட்டி, ஃபக்யூடி பொண்டாட்டி. அதான் ஒரு 10 மினிட்ஸாக நீங்கள் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சரி இப்போ நீங்கள் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க நீங்களும் வெளியே வரீங்க. அங்கே இருக்கவங்க எல்லாரும் ஒரு மாதிரி உங்களே பார்க்குறாங்க. என்னங்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நான் புருஷன் தானே, வாடி அப்படின்ட்டு இப்போ தயாங் வந்து எல்லாரையும் பார்க்குறான். எல்லாத்தையும் முறைச்சிட்டு ஒரு பார்வை பார்க்குறான். எல்லாரும் தயாங் முறைக்கிறத பார்த்த உடனே ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கீழே குனிஞ்சிக்கிறாங்க. அப்படி தயாங்கும் நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரி தயாங் வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காரு ஒரு பிளாக் கலர் சூட்லாம் போட்டுட்டு. ஸோ நீங்கள் ரெடி ஆகிட்டு வரீங்க. ஸோ தயாங் உங்களை பார்க்குறாரு. அம்மா அழகாக இருக்கீங்க, ஒரு ரெட் கலர் சாரீ வேறு லெவலில் இருக்குது உங்களுக்கு, அது நல்லா ஹிப்பு தெரிகிற மாதிரி சாரீ கட்டிட்டு வரீங்க. அவங்க அத பார்த்துட்டு அவ்வளோதான் சோலி முடிஞ்சிச்சுன்ற மாதிரியே பையன் பார்த்துட்டு இருக்கான் அவங்களே புளுக்கு புளுக்குன்னு. அவர் சோஃபாவில் உட்காந்துருப்பாரு. ஸோ நீங்கள் அவர்கிட்ட வந்துட்டு கீழே குனிஞ்சு எப்படி இருக்கா இந்த ட்ரெஸ்லாம் உன் பொண்டாட்டி அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ தயாங் தான் ஓ சாச்சிடாடா. என்ன கேட்கல டி வார மாதிரி இருக்கடி, ஒர்த்து 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 வருமா ஒர்த்துன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கா. ஐயோ ரெட் கலர் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி செம்மையாக இருக்கடி. சீரியஸாவா? ஏய் சத்தியமாடி பப்பாளி வேற மாதிரி இருக்க. என்ன பப்பாளியா? ஆமாம் நீ என் பப்பாளிடி, என் பப்பாளி, அதுவும் சாதா பப்பாளி இல்லை, பால் பப்பாளி. பால் பப்பாளியா? இது என்ன? தயாங்க உன்னால் மட்டும்தான் முடியும் இப்படிலாம் கூப்பிட்றதுக்கு. சில டைம் தக்காளின்ற, சில டைம் லட்டுன்ற, சில டைம் புட்டுன்ற, என்னதுன்னு நினச்சிட்டு இருக்க நீ? ஏண்டி உனக்கு பிடிக்கலையா?
நான் உன்னை பப்பாளின்னு கூப்பிடுறதும், உன்னை தக்காளின்னு கூப்பிடுறதும், உன்னை லட்டுன்னு கூப்பிடுறதும் உனக்கு பிடிக்கலையாடி? ஆ அது எப்படி? என் புருஷன் என்ன ஆசையாக கூப்பிடும்போது எனக்கு பிடிக்காம இருக்குமா? அப்புறம் என்னடி? ஆ இருந்தாலும் நீ என்னை நல்லா மயக்க பார்க்குற. இந்த மாதிரி நல்ல ஆசை பாசையான வார்த்தைகளை பேசி செம்மையாக மயக்க பார்க்குறேன்னு நீ. வேணா பேக்லேயும் செம்மையாக இருக்கா, ஃப்ரண்ட்லேயும் செம்மையாக இருக்கா, நான் எடி பண்ணுறது? எல்லாம் கச்சிதமாக இருக்குது. அதுவாக தானாக ஆட்டோமேட்டிக்காக வருதுடி, வருது. உன்னை பார்த்தாலே கீழே இருக்க என் தம்பியெல்லாம் எஞ்சிட்றான். நான் எடி பண்ணுறது? சொல்ல நான் என்ன பண்ணுறது? போதும் போதும் பாஸ், இப்படியெல்லாம் பேசி அங்கோட பொண்டாட்டி வாங்கிடுவாளா என்ன? சரி ஒத்துக்கிறேன், உன்னை அப்படிலாம் பேசி உன்னை மயக்க முடியாதுன்னு நல்லா தெரியும். அதுக்கு பதிலாக நான் உன்கிட்ட வந்து என் ஃபிங்கரால் உன்னோட தயம் வேணாம் வேணாம் வேணாம், நம்ம போகலாமா? டைம் ஆயிடுச்சு. நான் சொல்லியே முடியல, அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சுன்றா. நான் சொல்கிறேன். வேணாம் 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 வேணாம், நீ என்ன சொல்ல வர எனக்கு சத்தியமாக புரிஞ்சிருச்சு. நீ இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேச வேணாம், நம்ம போகலாம் வா, நம்ம போகலாம் வா அப்படின்றீங்க. அப்போ தயவு சிரிச்சுக்கிட்டே போகலாண்டி போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க. ஸோ இந்த நேம் செரமனிலாம் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ அட்டன் பண்ணிவிட்டு லேட் நைட் அந்த மாதிரி தான் ஒரு 10:30 அந்த மாதிரி வீட்டுக்கு வரீங்க. ஸோ ரொம்ப டயர்டாக வீட்டுக்குள்ளே வரீங்க. ஸோ தேவங்க உங்கள் பின்னாடியே வரோம். நீங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. ஸோ தேவங்க உங்கள் பின்னாடியே வந்து வேகமாக பெட்ரூம் கதவை லாக் பண்ணிடுறான். நீங்கள் பார்க்குறீங்க, என்னாச்சு? பொறுமையாக சாத்துங்க, ஏன் டோரை வேகமாக சாத்துறீங்க? ஏய் பொண்டாட்டி, என்ன என்ன ஒரு மாதிரி பேசுகிறீங்க? ஏய் பொண்டாட்டி, சத்தியமாக முடியலடி. என்ன முடியல? நேற்றுக்கும் எதுவும் இல்லை, முதல் நேரத்தும் எதுவும் இல்லை, இன்னைக்கு நான் சுத்தமாக முடியல. ஒழுங்காக வந்துரு வா. அவங்க வேணாம், என்னால் முடியாது, இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னை விட்டுருங்க, நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ அவங்க உங்கள் பேச்சை கேட்காம, பொண்டாட்டி அதெல்லாம் முடியாது, வாடி, என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லி உங்கள் சாரி பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் தயம் சாரியை விடுங்க. நான் விட மாட்டேன், ஒழுங்காக வந்துரு சரியா அப்படின்னு சொல்லி உங்கள் சாரியை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் தயம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறதுக்குள்ள வேகமாக உங்கள் சாரியை பிடிச்சி இழுத்துறாரு. ஸோ நீங்கள் தயம் இப்போ தயங்க வந்து உங்கள் சாரியெல்லாம் உருவிடுறாரு. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ப்ளவுஸ் அண்ட் இன்ஸ்கர்ட் மட்டும் தான் போட்டுகிட்டு இருக்கீங்க. தேவங்க அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் எடுத்து உங்கள் செஸ்ட் கிட்ட மறைச்சிட்றீங்க. தேவங்க அதை பார்த்துட்டு, ஏய் இப்போ எதுக்கு நீ 2த்தையும் மறைக்கிறா? பின்னே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் நான் பார்த்தது தானே அதெல்லாம். இப்போ எதுக்கு நீ கையை வச்சு மறைக்கிற? கையெடு கையெடு. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? நான் பார்த்துருக்கேன் தானே, நான் எத்தனை தடவை அங்கே டச் பண்ணியிருக்கேன், நான் எத்தனை தடவை அங்கே தட்டாவே இருக்கேன், எத்தனை தடவை கிஸ் பண்ணியிருக்கேன். என்னாடி என்ன மாதிரியா இருக்கு? கையெடு கையெடு அப்படின்ட்டு தயாங்க கிட்ட வரான். நீங்கள் அப்படியே வாலில் போய் பின்னாயிடுறீங்க. ஸோ தயாங்க அப்படியே உங்களை பார்த்து, கையட்ரி. முடியாது, கையட்ரி. என்னங்க கையட்ரி வயன் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் எடுத்து விட்டுட்டு இப்போ அப்படியே உங்களை அப்படியே பார்க்குறான். உங்களோட ப்ளவுஸில் 2 ஹூக்கை மட்டும் கழட்டிட்டு அவரோட ஹேண்டை வச்சு உங்களோட செஸ்டில் நல்லா தடவுறாரு. ஸோ நீங்கள் என்னங்க என்னங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கையெடுங்க. எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. அப்படியா? ஒரு மாதிரி பண்ணுதா அண்ணா? ஆமாம். அப்போ வாடி, டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிடலாம் வா வா அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே உங்களை அப்படியே தூக்கிட்டு பெட்டில் போய் படுக்க வைக்கிறாரு. அப்படியே வேகமாக உங்கள் இன்ஸ்கர்ட்டையும் வேகமாக கழட்டி தூக்கி வீசிட்டு அவனோட ஷர்ட் அண்ட் பேண்ட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு இப்போ அப்படியே உங்களை பார்க்குறான். என்னங்க பண்ணுறீங்க? ஏண்டி நான் முடியலையா அண்ணா? இல்லை ஒரு மாதிரி ஆகுது. இன்னும் ஒரு மாதிரி ஆகுது. நான் என்ன பண்ணுது சொல்லு, என்ன பண்ணுது? என்னங்க போதும். ஹேய், நான் இப்போ தாண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், போதும்லாம் சொல்லக்கூடாது, இனிமேல் தான் வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே டக்குன்னு அவர் ஒரு ஹேண்டை வச்சு உங்களோட செஸ்ட்டை நல்லா தடவிக்கிட்டு ஸோ அப்படியே உங்களோட லிப்பில் தான் அப்படியே உங்களை லிப் லாக் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அவரை கிஸ் பண்ணுறீங்க.
ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ தியாங் தான் இப்போ அப்படியே உங்கள் மேலே படுத்துட்டு அப்படியே உங்கள் 2 லெக்கையும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ அவன் அப்படியே இன்சர்ட் பண்ணுற மாதிரி போகிறான். இதைத்தான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கண்ணை மூடிட்டு பில்லோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் தயாங் இன்சர்ட் பண்ணாமல் அதை அப்படியே வச்சு லைட்டாக டச் பண்ணி எடுக்கிறாரு அந்த இடத்துல. நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. தயாங் இப்போ 5 டைம்ஸா இப்போ லைட்டாக டச் பண்ணி எடுக்கிறாரு. என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க? ஆ பப்பாளி இருடி. அந்த 2ம் டச் ஆகும்போது அது டச் ஆகி உரசும் போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இரு. ஆ என்ன நல்லா இருக்கா? என்னங்க எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. சீக்கிரம். ஏய் நான் உனக்கு ஏறிடுச்சா என்ன? எனக்கு ஒரு மாதிரி நல்லா ஃபீலாக இருக்குது. கொஞ்ச நேரம் இரு, இப்படி வச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்காம அந்த இடத்த அவங்க இடத்துல வச்சு டச் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கான். புருஷா என்ன பண்ணிகிட்ருக்க? எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. சீக்கிரம் பண்ணு. பப்பாளி சொல்றி, பிள்ளை விட்டுட்டுமா? ம் விடு சீக்கிரம். இது என்ன கேள்வி? சீக்கிரம் விடு. அப்போ தியாங் தான் அப்படியே டக்குன்னு உள்ள வெட்டுறாரு. சொன்னீங்க என்னங்க நட்சத்திரம் எத்தனையோ எண்ணிக்கை தெரிஞ்சது எனக்கு. மச்சான் மட்டும் எத்தனையோ இன்னமும் எடுக்கலை கணக்கு அப்படின்னு சொல்லி இப்போ தியாங் தான் அப்படியே நல்லா உள்ள விட்டு நல்லா விளாண்டுட்டு இருக்காரு. செம்மையாக அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க.